வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கர்ப்பமாக இருக்கும் ஜனனி, கொடைக்கானலில் வரப்போகும் ஆபத்து, எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். கொடைக்கானலுக்கு வரும் சக்தி, ஜனனி இருவருமே இயற்கைக்காக அழகை ரசித்து பார்த்துவிட்டு காட்டேஜுக்குள் வராங்க. காட்டேஜை பார்த்து ஜனனி, ரொம்ப நல்லா இருக்கு சக்தி, இப்படியெல்லாம் இதை செய்தா என்று கேட்க, சக்தி இனிமேல் குழந்தை பிறக்கும் வரை இனிமேல் எல்லாமே உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் என சொல்கிறாங்க. அதே நேரம் அந்த காட்டேஜில் டவர் இருக்காதா, உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி என்றால் ஒரு காட்டேஜ் இருக்கிறது, அங்கு சென்று நீங்கள் ஃபோனில் பேசிக்கலாமே என சொல்கிறாங்க. கீழே இருக்கும் காட்டேஜில் தேவசகாயம் இருப்பது தெரிய வருகிறது. இதையடுத்து தேவசகாயத்தில் அங்கு இருப்பவர்கள் மேலே இருக்கும் காட்டேஜுக்கு கணவன் மண் வந்து இருக்கிறாங்க. அங்கு டவர் கிடைக்காது என்பதால் அங்கு வந்து ஃபோன் செய்து கொள்கிறாங்க. இதை கேட்டு தேவசகாயத்திற்கு ஒருவேளை அது ஜனனியாக இருக்குமோ என்கிற சந்தேகம் வருது. இதையடுத்து யாருக்கு தெரியாமல் அங்கே யார் இருக்கிறாங்களோ என்பதை நோட்டமிடும் தேவசகாயம் மறந்துருக்க பார்க்குறாங்க. அப்போது சக்தி, ஜனனி இருவருமே சுற்றி பார்ப்பதற்கு வெளியே கிளம்புறாங்க. வெளியே வரும் ஜனனி மலை அங்கங்கே இருக்கும் பூக்களை பார்த்து கொண்டிருக்காங்க. பின்னால் தேவசாயம் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் இருவருமே காரில் ஏறி செல்ல தூரத்துக்கு தேவசாயம் ஜனனியை பார்த்து வர்றாங்க. பார்த்து ஆத்திரப்பட்ட தேவசாயம் அங்கே சுற்றி கடைசியில் கொடைக்கானல் வசமாக மாட்டிட்டாங்க. ஜனனி, என்னை அடிச்சுட்டு ஓடி போகிறீங்களா, இந்த இடத்துல உன்னை நான் கொல்ல போகிறேன்னு மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாரு. இதனால் கொடைக்கானலில் ஜனனிக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியுது. ஆனால் சக்தியுடன் இருப்பதால் ஆபத்தை தடுத்து வருவாங்களா இல்லையா என்பதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அமைதியாக இருக்கலாம் என கொடைக்கானல் சென்ற ஜனனிக்கு பெரிய ஆப்பாக அமைந்து விட்டது. இனி அடுத்து என்ன நடக்கும்போதுன்னு இன்றைக்கான எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பார்த்து விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.